வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 9 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ப்ராடக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இந்த வார்னாலையும் இல்லை சில உள்நாட்டு போர்கள்னாலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்குமே கிட்டத்தட்ட 22,000 மாணவர்கள் ஆசிரியர்கள் வந்து இதனால் இறந்து போயிருக்கிறாங்களாம். 2015 2019 எடுக்கப்பட்ட கணக்கில் இது தெரிய வந்தது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 34 நாடுகளில் இராணுவத்தினுடைய தளவாடங்களாக இந்த பள்ளிக்கூடங்களையும் பல்கலைக்கழகங்களையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு பெரிய வருத்தம் தான். அதை விட பெரிய கொடுமையாக பார்த்தீங்கன்னா 17 நாடுகளில் இந்த இராணுவத்தில் இந்த குழந்தைங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த மாணவர்களை. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆப்கானிஸ்தான், கேமரூனு, பாலஸ்தீனம் இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த பிரச்சனைகள்ன்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் அந்த குழந்தைகளுடைய எஜுகேஷனை மேம்படுத்துறதுக்காகவும் கத்தார் என்ன பண்ணாங்க, இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணாங்க. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு 62 நாடுகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இதை டெவலப் பண்ணுறதுக்காகவும், ஏன்னா இது வந்து 35 நாடுகளில் கிட்டத்தட்ட 3 to 18 வயசுக்கு இடைப்பட்ட குழந்தைங்க மட்டும் 75 மில்லியன் குழந்தைங்க எஜுகேஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டுங்கிறாங்களாம். இப்படிப்பட்ட இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலமே வந்து எஜுகேஷன் இல்லாமல் போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அவங்களுடைய எஜுகேஷனை கண்டிப்பாக கொடுத்தாகணும். இந்த நிலைமைகளை, இந்த போர்களெல்லாம் எப்படி நம்ம சமாளித்து அவங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்குறது, அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ப்ராடக்ட் எஜுகேஷன் ஃபார் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 9. நெக்ஸ்ட் இஸ்மீர் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து துருக்கியில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இஸ்மீர் அப்படின்றது ஒரு பிளேஸ் அவங்க நாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். காரணம் என்னன்னா, ரொம்ப வருஷங்களாகவே ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் கொண்ட ஒரு பிளேஸு. இந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரேக்கர்கள் தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒட்டமோன் இந்த பிளேஸை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சின்றது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் கிரேக்கர்கள் இந்த பகுதியை வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே ஆக்கிரமிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிரேக்கரில் இருக்கக்கூடிய மக்கள் பாதி பேர் அந்த பகுதியில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த துருக்கிய நாட்டை சேர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளர்ச்சிகளை பண்ண ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த போருன்றது தொடங்க ஆரம்பிச்சுது. இதை தான் துருக்கி கிரேக்க போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போர். ஏன்னா வரலாற்றில் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையே கொடுத்த ஒரு போர். ஸோ அந்த ஒரு போரின் மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிளேஸை மறுபடியும் இஸ்மீர்ன்ற பிளேஸ் 1922 இந்த துருக்கி நாட்டை சேர்ந்தவங்க உள்ளே வந்து அந்த பிளேஸை வந்து கண்ட்ரோல் எடுத்தாங்க. அப்படி எடுக்கப்பட்ட அந்த நாளை தான் இஸ்மீர் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து துருக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 9. நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டேங்க. இதுக்கு ரொம்ப வேலிடான ஒரு காரணம் இருக்குது. இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் 1948 இந்த டேட்டை சூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு விளையாட்டுக்காக ஒரு டேவாக ஒரு வீக்காக வந்து அதை செலிப்ரேட் பண்ணாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் இவங்க ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்படவும் இல்லை, ஒலிம்பிக்கில் இவங்க ஒரு உறுப்பினராகவும் இல்லை. அதனால் எந்த இடத்துலையும் இவங்களை சேர்த்துக்காததுனால ரொம்பவுமே வருத்தப்பட்டு நிறைய இடங்களில் கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் நடக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, மற்றவங்க என்ன நம்மளை விளையாட வைக்கிறது, நம்ம நாட்டு மக்களோட விளையாட்டு திறமைகளை நம்மளே வெளியில் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு டே வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் டச்சுக்காரங்க இந்த பகுதிகளில் இருந்தப்போ உருவாக்கிட்டு போனது. அதை அப்படியே டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 1948 அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டேவை உருவாகினாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாக மாற, ஒலிம்பிக்லேயும் ஒரு பர்சனாக மாற, இன்றைக்கி பல இடங்களில் பல தங்கங்கள். அது குறிப்பாக சொல்லணும்னா பேட்மிண்டனில் இவங்க பயங்கர கெத்து, எப்பவுமே கோல்டு மெடல் இவங்க தான் வாங்குவாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க அந்த ஒரு விளையாட்டில். அதை தவிர்த்து மற்ற நிறைய இடங்களில் நிறைய மெடல்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இப்படி அவங்க நாட்டில் ஃபஸ்ட் டைமாக அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காக டேவை உருவாக்கி அந்த விழாக்களை கொண்டாடினால தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 9. நெக்ஸ்ட் ஜப்பானில் இன்றைக்கி கிரைசாந்திமம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. கிரைசாந்திமம்ன்றது நம்ம ஊரில் வந்து செவந்தி பூன்னு சொல்லுவோம் தெரியுங்களா, நல்லா மனமாக இருக்குமே அந்த ஒரு பூ தான். அதுக்காகவா ஒரு டே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது அவங்க நாட்டோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த பழங்காலத்து இலக்கியங்கள்லாம் படித்தோம் அப்படின்னா அதில் வரும் இந்த வாகைப்பூவை சூடி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வாகைப்பூ அப்படின்றது வெற்றிக்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இந்த ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமம், அதாவது இந்த செவ்வந்தி பூ வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பல முத்திரைகளில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க நாட்டினுடைய சிம்மாசனம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வர்ணிப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இலையுதிர் காலங்களில் தான் இந்த டேட்டை அவங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம், இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த செவந்தி பூன்றது அவங்க நாட்டில் வளருமா. அதனால தான் இந்த டேட்டு. இந்த கான்செப்ட்டு கிட்டத்தட்ட 1910 இருக்குது. நிறைய புத்தர் கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த பூவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களாம். அதனால் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை கொண்டாடணுன்றதுக்காகவும் ஜப்பானில் கிரைசாந்திமம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 9. நெக்ஸ்ட் தாய்லாந்தில் இன்றைக்கி துங் ஹை காங் ஹாங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. 2 சரணாலயங்கள் ரைட்டுங்களா. இந்த சரணாலயங்களை கொண்டாடுறதுக்காக தான் இந்த டே. காரணம் என்னென்னா 1991 இந்த பிளேஸை வந்து உலக பாரம்பரிய தலமாக வந்து யுனெஸ்கோ அங்கீகரித்தாங்க. இதனுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா 1975. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 1,63,100 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த பிளேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா இதை
எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ தற்போதைய நிலையில் வந்து 3,64,000 ஹெக்டேர் பரப்பளவாக இந்த 2 சரணாலயங்களும் இருக்குது. பல கிராமங்கள் அதுக்குள்ளே இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு மாற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல சிக்கல்கள்லாம் மேற்கொண்டு தான் இந்த பிளேஸையே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எதனால் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அந்த இடம் வந்து ஒரு பெரிய பல்லுயிர் பெருக்கமாகவும் இந்த ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸாக அவங்க நாட்டில் இருக்குது. அப்படி அந்த தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அரிய வகையான விலங்குகளும் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. அந்த விலங்குகள் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கான விலங்குகளும் ஸ்பீஷியஸும் அந்த இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை பாதுகாக்கிற ஒரு பிளேஸாக இந்த 2 சரணாலயங்களை வச்சுருக்காங்க. இதுக்கும் சேர்த்து யுனெஸ்கோ வேறு இந்த உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிச்சிட்டாங்கல்ல, அதெல்லாம் கொண்டாடணுன்றதுக்காகவும் தான் இந்த டேட்டு. ஏன் இப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம்ன்றனால இவ்வளோ பெருசாக செலிப்ரேஷன்னா, இப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்குறீங்க, இல்லாட்டி அதை சார்ந்து ஏதாவது ஒரு தொழிற்சாலையோ ஏதோ ஒன்று ஏற்படுத்துறீங்க, அந்த இடத்துக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரி எதனா ஒன்று பண்ணிங்கன்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த அங்கீகாரம்ன்றது அந்த பேஸில் தான். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டாடுற ஒரு நாளை தாய்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 9. நெக்ஸ்ட் சுடுகோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த சுடுக்குன்ற ஒரு கேம் வயசானவங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க, இந்த பேப்பரில் எதை வச்சு எழுதிட்டு இருப்பாங்கன்றத நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய பேராகவே இருந்தாலும் ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் இதனுடைய முன்னோடியாக வந்து அவங்களும் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா 1892 லீ சைசில் அப்படின்ற ஒருத்தர் அந்த பாரிஸினுடைய இதழில் வெளில வந்த ஒரு இடமா ஒரு விளையாட்டாக இது பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த மக்கிகாஜி அப்படின்ற ஒரு பர்சன் இதில் பயங்கரமாக ஈர்க்கப்பட்டு அவங்க நாட்டில் அதை கொண்டு போய் சேர்க்க, அதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு மாற, அமெரிக்காவிலேருந்து உலகம் முழுக்க இந்த சுடுக்குன்ற கேமு பத்திரிகைகளில் வர ஆரம்பிக்க, இதுக்குன்னு ஒரு பெரிய பார்வையாளர்களும் இதனுடைய ஆர்வத்தினால் அது ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் விளையாடவும் ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேமுக்காக ஒரு டே உருவாகணும் தான். எதனால் இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்கன்னா 9/9 அப்படின்ற ஒரு டேட் வருதுல, ஒரு நம்பர் வருதுல, இந்த கான்செப்டில் தான் அந்த கட்டங்களும் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை சூஸ் பண்ணி இன்றைக்கி சுடுகோ கேம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 9. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வடகொரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 1948 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுதந்திரன்றதை அங்கீகரித்தாங்க. இங்கே வந்து கிம் இல் சுங் அப்படின்ற பர்சனு ஒரு மக்களுக்காக ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக ஒரு தலைவராகவும் சூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்தி சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜப்பான் இவங்களோட சேர்ந்து வந்து போரிட்டு இருந்தாங்க, அந்த உலக போர் இதெல்லாம் வந்து அந்த பழைய கதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பிளேஸாக பிரிஞ்சாங்க, வடகொரியா தென்கொரியா அப்படின்ட்டு. அதனால தான் இந்த ஒரு ஏன்னா 1945 ஜப்பான் சரணடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் தான். ஒரு பக்கம் ரஷ்யா சப்போர்ட்டு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவினைனால இவங்க 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. அப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிம் இல் சுங் வந்து தனியாக ஒரு கட்சி ஓப்பன் பண்ணி தாங்க சுதந்திர நாடுன்னு சொல்லிட்டு தங்களாகவே அறிவிச்சிட்டாங்க. அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த நாள் தான் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வடகொரியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 9. அடுத்ததான் இண்டிபெண்டன்ஸ் டேவை தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து சோவியத் யூனியன் கலைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடாக வந்து அவங்கள அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோவியத் உஸ்பெகிஸ்தானோட இவங்களை சேர்த்து வச்சு ஆளலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. நல்ல வேலையை சோவியத் யூனியன் கலைய, அதுக்கப்புறம் இவங்களுக்கு சுதந்திரமும் கிடச்சிது. அதுதான் நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லி தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 9. பிரபஞ்சத்தின் ஒரு துகளாய் பூமி, அதனுள் பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டமாய் மனிதன் என்கிற பொழுது துவக்கம் எதுவாக இருப்பினும் முடிவு இப்போதைய நாம் என்று இருக்க நம்முள்ளே துவக்கமும் உண்டுதானே. மறுபடியும் உங்களாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.